வணக்கம். கடையத்தார் நேர்களோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் பார்க்க இருப்பது கனடாவிலே இடம்பெற்ற மிகமி பவுண்டேஷனால் நடத்தப்பட்ட புற்றுநோய் விழிப்புணர்வு நடைபயண நிகழ்வைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வானது ஜூன் மாதம் 13ஆம் தேதி காலை 9:30 மணி அளவிலே இடம்பெற்றது. இந்த நிகழ்விலே 1000க்கு மேற்பட்ட மக்கள் கலந்து சிறப்பித்திருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிகழ்விலே வைத்திய நிபுணர்கள் பலர் இங்கே உரையாற்றி இருந்தார்கள். இந்த புற்றுநோய் சம்பந்தமான பல விளக்கங்களை எங்கள் மக்களோடு உரையாடி இருந்ததையும் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இதெல்லாம் முடிய நடைபயணம் ஆரம்பமானது. ஒரு 9:30 மணிக்கு தொடங்கின நடைபயணம் ஒரு 12:30 மணி மட்டும் அந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன. இந்த நிகழ்விலே பல ஊர் சங்கங்கள், பல கனடாவில் உள்ள அமைப்புகள், யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர்கள், முரட்டுவே பல்கலைக்கழக மாணவர்கள், அதைவிட வேறு அமைப்புகள் எல்லாம் பலர் கலந்து கொண்டிருந்ததையும் பார்க்கக்கூடியது. அந்த இலங்கை வைத்தியர் சங்கம், மற்றது இங்கே உலக நாடுகளுடைய வைத்தியர் சங்கங்கள் எல்லாம் இணைந்துதான் இந்த நிகழ்வை அவர்களோடு சேர்ந்து செய்ததையும் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த நிகழ்வுகளை தொகுத்து கடையத்தார் நேர்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நேரத்திலே இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய அனைத்து அமைப்புகளுக்கும் கடையத்தார் குழு சார்பாக எங்களுடைய அன்பையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுக்குள்ளே செல்வோம். நன்றி. அந்த விழிப்புணர்வு மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் தான் இந்த விழிப்புணர்வுக்கான நடைபவனி வேளாண்மை மீடியா குழுமத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படை நோக்கம் அது அறிய விரும்புகின்ற இலக்குகள், அது குறித்து பேசுவதற்காக எப்படியாவது ஒரு விழிப்புணர்வு சேர்ந்த இடத்தை முன்னெடுத்து வருகின்ற வேளாண்மை மீடியா குழுமத்தின் அதிபர் கனா சர்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Hi everyone, please put your hands together for Hana, the founder of Behind Media. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த இடத்துல கூடியிருக்க எல்லாருக்கும் வணக்கம். எஸ்பெஷலி இந்த ஜிஎஸ்எம் அந்த ஃபவுண்டேஷன் மிஸ்டர் மயிலாஷ்னா அதுக்கு பெரிய நன்றி. பட் இங்கே வந்திருக்கிற அந்த மீடியா, அது ஸ்பான்சர்ஸ், அது நிறைய அமைப்புகளிலிருந்து வந்திருக்கிறீங்க. எவ்வளோ சொல்லிக்கிறோம் வந்து தன்னோட மாமா பாஸ்டவி அவர் விஞ்ஞானிக்கிறார். அப்போ இந்த அமைப்பில் இந்த போக்கத்தோட முக்கியத்துவம் எல்லாருக்கும் விளங்கணும். ஸோ இந்த கேன்சர்ன்றது வந்து நான் இதை எடுத்தபடியே வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்தவங்க. இன்றைக்கு இந்த முயற்சியால் இந்த அம்மாவை காப்பாற்றிட்டேன். நீங்கள் எத்தனை பேர் இல்லை உங்களோட ஃபேமிலியை காப்பாற்ற போறீங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க. இந்த நோக்கம் வந்து இங்கே இருக்க மட்டும் இல்லை. சொன்னால் புலமைகள் நடத்திருந்தேன். நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாகாணத்தில் நாங்கள் நிறைய இழப்புகள் சந்திச்சிருக்கோம். இப்போ கடந்த ஒரு 15 வருட காலமாக எங்களுக்கு இழப்புன்னு சொன்னால் ஒன்று ஆக்சிடென்ட், 2வது வருத்தம். அந்த வருத்தத்தில் வந்து கேன்சர் சொன்னால் நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படுறீங்க, ஸ்கேர். அதுக்கு ஒருத்தர் சொல்கிறீங்க இல்லை. அது ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிச்சா தான் இப்போ நீங்கள் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சரி, நண்பர் சரி மாற்றிக்கொள்ளலாம். நான் அந்த டிஷர்ட்டில் வாடி எழுதியிருக்கேன், ஐ எம் ஒர்க்கிங் ஃபார். நீங்கள் எழுதுங்க. நீங்கள் உங்களுக்காண்டியோ ஒரு ஃபேமிலிக்காண்டி, உங்களோட ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கம்யூனிட்டி எதுனா எழுதி கொள்ளுங்க. இது ஒரு நல்ல விழிப்புணர்வாக எல்லாரும் கொண்டு போங்க. இந்த டைம் என்னுடைய டைம் இல்லை. இந்த டைம் வந்து உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் டைம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதில் வந்து வெரி கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சம்பளம் கொடுத்து ஒருத்தரையும் கூப்பிடல. ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கணும், அது மேட்டோவாலேருந்து வந்திருக்கணும். அப்போ எல்லாரும் வந்து அவ்வளோ அவர்களை தள்ளி வச்சுட்டு இங்கே வந்திருக்கணும். அவைக்கான சப்போர்ட்டை கொடுங்க. இங்கே வந்திருக்கிற எல்லா மீடியா, சில நண்பர்கள் எனக்கு வந்து இன்றைக்கு மார்னிங்லேருந்து நிறைய கோல் வந்திருக்குது. இது மக்கள் வருவாங்க. ஆகவே என்ன உடைய முடிச்சு கொண்டு நான் அடுத்த கட்ட நகர்ப்பேன். தேங்க்யூ. தேவனை ஒரு ஊடக நிறுவனத்தை, ஊடக வலையமைப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர். அதே போல இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களை ஒன்றிணைத்து மருத்துவ செயற்பாடுகளை அல்லது மருத்துவ ஆலோசனைகளை வழங்குகின்ற, விழிப்புணர்வை வழங்குகின்ற செயல் திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வரக்கூடிய ஒருவர் டாக்டர் மயிலாஷன். அவரும் இந்த நிகழ்வின்
துணை ஏற்பாட்டு செயல்பாடுகளை முன்னின்று உழைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர். அவரை இப்போது சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கின்றோம். டாக்டர் மைலாசன் அவர்கள் இந்த விழிப்புணர்வு செயல் திட்டம் தொடர்பில் சில விடயங்களுக்கு. Now introducing Dr. Mailashan. Thank you so much. Thank you. Good morning. எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக நான் நன்றி சொல்லி ஆரம்பிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் எனக்கு தெரியும், உங்களோட அம்மாவை, அப்பாவை, சகோதரங்களை, பெற்ற அவங்களோட நண்பர்களை இழந்து அவங்களுக்காக அவங்களோட நினைவு கொண்டு நடக்கிறது வந்துப்பீங்க. நிறைய நன்றிகள். அந்த வேலி வேதனை எங்களுக்கும் தெரியும். நானும் கிட்டடியில் எங்களோட மாமி பாசவே. அப்போ இந்த வழியுக்குள்ளால வந்த நாங்கள் இதை என்னென்று நாங்கள் இதை எங்களையும் எங்களை குடும்பங்களையும் நாங்கள் காப்பாற்றலாம். இது அறிவு சார்ந்து இந்த தகவலை என்னென்று நாங்கள் எங்களையும் பாதுகாத்து கொண்டு எங்களை சார்ந்த குற்றவாளிகளையும் பாதுகாத்து கொண்டு அது இங்கேயும் இருக்கலாம், இலங்கையிலும் இருக்கலாம், ஐரோப்பாவில் இருக்கலாம், ஆஸ்திரேலியா இருக்கலாம், தகவலை பெருமாறிக்கொண்டு அதை என்னென்னு செய்யலாம் என்ற நோக்கத்தில் தான் ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை உருவாக்கத்தான் இந்த நடைபயணத்தை நாங்கள் உருவாக்குனாங்க. இந்த இன்றைக்கு நீங்கள் இதில் என்னென்று நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளலாம் என்ற சில வழிமுறைகள், அதே நேரத்தில் இலங்கையில் என்ன தேவைகள் இருக்குது, அங்கெல்லாம் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் எல்லாம் இல்லை அப்படி ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ நாங்கள் எங்களோட மக்களுக்கு அங்கே அதை என்னென்று உதவி செய்யலாம். அடுத்ததாக எங்களோட சேர்ந்து நான் மட்டும் இல்லை, எங்களோட மருத்துவ குழாம் நிறைய குழாமோட சேர்ந்து நீங்கள் என்னென்று ஒர்க் பண்ணலாம், பயணிக்கலாம்ன்றதை இந்த நடைபயணத்தின் மூலம் நீங்கள் அறிஞ்சு வருவீங்க. அதே நேரம் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. பிஹைண்ட் மீ மீடியா கனாவை எனக்கு 3 மாதமாக தான் தெரியும். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் காணக்கூட இப்படி ஒரு கருத்தை பரிமாறுற நான். அப்போ இப்படி ஒரு நிகழ்வு இந்த வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்ததுக்கு கனாவுக்கு நன்றிகள். இப்படி கனா மாதிரி நிறைய கனாவை நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களோட சேர்ந்து வேலை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். தயார் செய்து எங்களோட கரம் கோருவோம். அடுத்தது நிறைய ஊர்ச்சங்கங்கள், பாடசாலை அமைப்புகள், ஆள் பல்கலைக்கழக அமைப்புகள், அப்படி நிறைய பேர் நாங்கள் கூப்பிட மருத்துவ பல்கலைக்கழகம், ஈக்குவரி ஸ்டேப்புக்கு நிறைய பேர் அவர் இன்னைக்கு நான் சொல்லாமல் இருக்கையில் ஒருவருடைய மாமி இன்றைக்கு பாசவே ஆனால் இன்றைக்கு நடக்கணுமென்று வந்திருக்கிறார். இப்படியும் ஒரு ஆள் இது நடக்கணுமென்றதுக்கு வந்தது நவஜீவன். நன்றி குடும்பத்தில் வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. நான் இந்த பைக்கில் மற்ற வந்து கொடுப்பேன். நன்றி டாக்டர் மைலாசன். மைலாசன் இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாட்டு குழு தலைவராக இருக்கிறார். அந்த வகையில் அவருடைய பங்களிப்பு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதே போன்ற செயல்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் மைலாசன். இன்னும் பல இடங்களிலும் இது போன்று விரிவுபடுத்தப்பட வேண்டும். செல்வாவும் கனாவும் கூட இதற்கு தொடர்ந்து ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். இப்போது இந்த நிகழ்வின் மிக முக்கியமான பகுதிக்கு செல்ல போகிறோம். எப்படியாக இந்த புற்றுநோய் விழிப்புணர்வு செயல் திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது, அதை எப்படியாக அடையாளம் காண முடியும், நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த விழிப்புணர்வு எப்படி எங்களுடைய குடும்பத்தில் எங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு கொண்டு செல்லலாம், இது குறித்த சில விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக டாக்டர் ஸ்ரீ நவரட்னம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த துறையில் நீண்டகால அனுபவம் பெற்ற ஒரு மருத்துவராக இயங்கிக் கொண்டிருக்கின்ற புற்றுநோயில் நிபுணர் மருத்துவர் ஸ்ரீ நவரட்னம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Everyone, please put your hands together for Dr. Sri Navaratnam, an oncologist. Thank you so much. எல்லோருக்கும் காலை வணக்கம். உங்களுடைய அனுமதியுடன் நான் முதலில் இங்கிலீஷில் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு தமிழில் கருத்துக்களை சொல்லுவேன். So good morning everyone. It's a great honor to be here. When I've been an oncologist for 35 years, so I never lose any opportunity to talking about cancer to the public. So it's my great honor to be here. And this is the first time I'm coming to talk to our community, to my community of Tamil people. So thank you. So when you hear someone tells you you have cancer, it's just change your life instantly. It brings such an emotion in people when you hear the word cancer. It's not just the people who are diagnosed with cancer, but everyone around them. Their spouses, their children, their parents, everyone goes through such an emotional burden.
And it's not just an emotional burden, physical impact, as I said, emotional impact and financial impact. And there is lots of out of pocket, even though in Canada, healthcare is free, there is lots of out of pocket expense happens for cancer patients. So it brings such an impact to people. And cancer is not new, as others talked about. Somebody might be here who have gone through cancer treatment and survivors. There are people whose family has gone through cancers, your neighbors, your workers. So cancer is not something not familiar. It's familiar to each and every one of us. So therefore, this walk is very meaningful. And honestly, this is the first time I'm in Toronto or a cancer walk. But I'm very disappointed to see the number of people. Very disappointed to see the number of people. Health is our wealth, and we need to invest more time. So I have talked about the impact, emotional and physical impact of this cancer. But there is a good news. The good news is that more survival. When I started my career as an oncologist 35 years ago, that will tell you how old I am. I'm not going to spell that. But 35 years I started as an oncologist. And only 50% of the people were curable, regardless of what cancer, 50%. And today, 35 years later, thanks to science and technology, 65% are cured in Canada. So that is the good news. So we have hope. We have really strong hope. But that hope also brings responsibility to each and every one of us. There is a responsibility. Start with cancer prevention. We have been talking for decades, smoking causes cancer, but still people are smoking. Alcohol causes cancer, much recent evidence in the last 10 years or less, but alcohol increased the chance of cancer, not just liver cancer, not just pancreatic cancer, but other cancers as well. And next is our body weight. I know it is not sensitive to talk about body weight, but that is obesity causes cancer. And physical inactivity. Eating, you have to eat more fruits and vegetables. Sorry, not vade all the time. Sorry. Thanks for the Rajaram, but fruits and vegetables. Thank you for the donations, but we need to. And of course, there are environmental factors. So we need to take the responsibility of living healthy, not just us, but the community and the family and the community. And all this lifestyle, not just going to be cancer, but also going to help with diabetes, heart disease and all that. And second one for cancer is early detection. There are so much of screening available for breast cancer, colorectal cancer. For colorectal cancer is increasing in our population. It was never heard of 30, 40 years ago in Tamil population, but now it is increasing. And lung cancer, all could be early detected before even the symptoms. I was talking to a family doctor who practiced in Tamil area. She said only 20% of her patients goes for screening. So please make sure if you are at a certain age, go for cancer screening. So those are the good news, and those are the accountability or personal responsibility we all need to take. So today we are walking not just for ourselves. It is also a community effort. You know, most of us, I know I see the second generation, but most of us as an immigrant generation are displaced people from Irangan. And we are come as immigrants, refugees, whatever, we are displaced people. And we created a strong community, but health is something that I feel we are not giving priority to. We work very hard, we bring our children up, they're all studying and all that, but our health is something people are not really paying attention to. So that is what, and not just us, our community. So we want to make our community, the Tamil community in Ontario, to be the healthiest, both physically and mentally healthiest. And as we heard, and you will hear from Dr. Sridharan about the situation in Jaffna, but
They don't have this much of facility. Cure rate is not 65%. It is less than, much less than 50% because no early detection. So thanks to JMFOA, I'm part of it. We have been doing a project from 2018, which we got the recent results. It is excellent outcome. 65% in the Klinochi district were able to meet someone to talk about cancer. That's excellent. So thanks, and we want all of your support for us to be able to create a healthy community here and in Ilanga. So every walk you take, please think about it. Please think about why you're working, what impact can I make, what is the pledge I'm taking today. So thank you and enjoy the walk. அடுத்ததாக இலங்கை மருத்துவர்கள் சங்கத்தின் கனேடிய துறை தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்வாணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். என்னுடைய பெயர் தமிழ்வாணன். தற்சமயம் நான் இலங்கை மருத்துவ கூட கனடா கிளையின் மருத்துவ மாணவர்களின் சங்கத்தின் தலைவராக இருக்கிறேன். இந்த புற்றுநோய் பற்றி மிக விரிவாக எனக்கு முன் பேசிய டாக்டர் ஸ்ரீ நவரத்னம் அவர்கள் உங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம், அதை ஏர்லி டிடெக்ஷன் செய்து எவ்வாறு ஸ்கிரீனிங் செய்து இந்த புற்றுநோயிலிருந்து நீங்கள் வெற்றி கொள்ளலாம் என்று உங்களுக்கு விரைவாக விளங்கப்படுத்தியிருந்தார். நாங்கள் யார் கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்பு இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கை மருத்துவர்கள், உலகளாவிய இருக்க இலங்கை மருத்துவர்கள் இந்த ஆர்கனைசேஷனில் பங்கு பகிர்ந்து நாங்கள் கனடாவில் இயங்கி வருகிறோம். எங்களுடைய முக்கிய நோக்கம் கனடாவிலும் இலங்கையிலும் எங்கள் மக்களுக்கு மருத்துவம், சுகாதாரம் என்பவற்றை முன்னேற்றுவதற்காக எங்களால் இயன்ற உதவிகளை செய்வது எங்களுடைய நோக்கம். அதன் காரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்ட நடவடிக்கை சிலவற்றில் ஒன்று இந்த புற்றுநோய், அடுத்தது மனநோய், மற்றது ட்ரக் அடிக்ஷன், ஆல்கஹாலிசம். இது சம்பந்தமாக இலங்கையிலும் இங்கும் நாங்கள் எங்களால் இயன்ற முயற்சிகள் செய்து வருகின்றோம். முக்கியமாக இன்று புற்றுநோய் சம்பந்தப்பட்டதாக இருப்பதால் நாங்கள் இலங்கையில் என்ன செய்திருக்கிறோம் இதுவரை என்று சொன்னால், யாழ்ப்பாணத்திலும் கிளிநொச்சியிலும் புற்றுநோய் சம்பந்தமான அவேர்னஸ் விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்து எம்பி லோக்கல் நர்சஸ், லோக்கல் பீப்புளை ட்ரெயின் பண்ணி இந்த புற்றுநோயின் கடுமையான தாக்கம் எப்படி எங்களுடைய சமுதாயத்துக்கு கொண்டு செல்கிறது, உங்களால் எங்களுக்கு இந்த விதமான உதவி செய்ய முடியும் என்று சொன்னால் info@jmofoa.ca என்பதை உங்களுடன் தொடர்பு கொண்டு உங்களால் இந்த பங்களிப்பை எங்களுக்கு செய்யுங்கள். நாங்கள் உங்களுடைய பங்களிப்பை உங்கள் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் நீங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம். இன்று நீங்கள் இன்று ஒரு சனிக்கிழமை உங்கள் நேரத்தை பொருட்படுத்தாது வந்து எங்களுடன் ஜாயின் பண்ணியது மிக்க நன்றி. நீங்கள் இன்று நடப்பது உடற்பயிற்சிக்காக மட்டுமல்ல, உங்களுடைய நண்பர்களாக நடக்கலாம், உங்களுடைய அம்மாமாரு அப்பாமாருக்கு நடக்கலாம், உங்களுக்காக நடக்கலாம், இனி வருங்கால சந்ததிக்காக நடக்கலாம். இன்று வந்ததுக்கு நன்றி. நாங்கள் இந்த நடைபவனியை ஒரு பிரயோசனமாக எல்லோரும் ஒன்றிணைந்து நடந்து முடிப்போம். மிக்க நன்றி. அதை கொண்டு மிக முக்கியமானதாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்ல வேண்டும். கனடாவில் செயல்பட்டு வருகின்ற மருத்துவர்களுக்கான கூட்டமைப்பை நீண்ட காலமாக தொடர்ச்சியாக இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர், தமிழ் மக்கள் மத்தியில் மிகவும் அறிமுகமான ஒரு மருத்துவர் என்று சொல்லக்கூடிய திருமதி லோகன் கணபதி அவர்களை இப்போது சில வார்த்தைகள் அழைக்கின்றோம். கனேடிய மருத்துவத்துறையில் மிகப்பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரர் அவர். அந்த வகையில் பலருக்கும் பரிச்சயமான, நன்கு அறிமுகமான ஒரு மருத்துவராகவும், மருத்துவ செயற்பாடுகளை தாண்டி சமூக செயற்பாடுகளிலும் தன்னை தொடர்ச்சியாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடியவரை அன்போடு அதை கிடைக்கின்றோம். சில வார்த்தைகள். நன்றி எல்லோருக்கும். இந்த அருமையான இந்த நடை வாக்கத்தோனை அரேஞ்ச் பண்ணின JMFO and behind media and all the people who come over. இந்த கால வேளையிலே இந்த சம்மரில் நாங்கள் இதை நடக்கிறதுக்கு ஒரு உற்சாகமானது. இது ஒரு விழிப்புணர்வை மட்டுமில்லை, எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமானதும் உண்டு. நாங்கள் ஆஃபீஸில் நாங்கள் நிறைய பார்க்குறது என்னென்னா, நிறைய பேருக்கு ஸ்க்ரீனிங்குக்கு நாங்கள் கவர்மெண்ட் 4 ஸ்க்ரீனிங்குக்கு தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது.
ஒன்று வந்து cervical ஸ்கிரீனிங், அதாவது PAP என்று சொல்றது முந்தி, இப்போ cervical ஸ்கிரீனிங்ன்றது இது வந்து HPV என்ற ஒரு வைரஸ் இருக்குதான்னு சொல்லி பார்க்கறது. அதால வந்து நாங்கள் ஸ்கிரீனிங் டைமை வந்து 3 வருஷத்திலிருந்து 5 வருஷமா குறைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ இந்த வைரஸ் இருக்குண்டா ஏர்லியாயே இது வந்து கேன்சர் 99 விதமான cervical கேன்சர் இந்த வைரஸால தான் வருது. அப்போ ஸ்கிரீனிங்கில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதால இந்த cervical கேன்சர் வாரது, ஏனல் கேன்சர், ஜெனிட்டல் வார்ட்ஸ் அதுகள் வாரது வந்தெல்லாம் குறைக்கத்தக்கதாக இருக்குது. அப்போ அதுக்கண்டு வேக்சின் இருக்குது. அந்த வேக்சின் ப்ரிவென்ஷனையும் நாங்கள் ஊக்குவிக்க வேணும். அதே மாதிரி மெமோகிராம் உங்களுக்கு தெரியும், இப்போ ரீசன்ட்லி வந்து முந்தி 50க்கு மேலே இருந்தது, இப்போ 40க்கு மேற்பட்ட ஒவ்வொரு தரம் செய்யலாம். அப்போ அது வந்து எவ்ரி 2 இயர்ஸ் செய்கிறது. அதிகமான ஆட்களுக்கு நாங்கள் பேப்பர் நாங்கள் அனுப்பினாலும் இப்போ ஒன்டாரியோ கவர்மெண்ட் கேன்சர் கேர் கூடாக கவர்மெண்ட் வந்து அனுப்புது எவ்ரி 2 இயர்ஸ். தயவு செய்து போய் செய்யுங்க. இங்கே ஈவன் டாக்டரை கூட பார்க்க தேவையில்லை. அந்த ஸ்கிரீனிங் ப்ரோசஸ் ஸ்டார்ட் பண்ணினா எல்லோரும் அதை போய் தொடர்ந்து 2 இயர்ஸுக்கு ஒருக்கா போய் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை ஈஸியாக்கி கொடுத்துருக்கு. ஆனால் நாங்கள் வந்து அதை கவனத்திலே எடுக்கணும். நல்லா கவனிச்சு அதை ஒவ்வொரு வருஷம் தனியாக பேஷண்ட் மட்டும் இந்த சில ஒரு ஆள் மட்டும் உங்களோட சகோதரியோ அம்மாவோ மட்டும் அதை மறந்திருந்தால் எல்லாம் போய் பார்க்கறதுக்கு அதிகமான ஆட்களுக்கு வந்து ஒரு பயம். ஏனெண்டா கேன்சர்ன்ற வேர்டை நாங்கள் முந்தி உச்சரிக்கிறதே இல்லை. முந்தி என்ன பயம், வலிப்பு அப்படியான சில வருத்தங்கள் இருக்கு, நாங்கள் உச்சரிக்க பயம். ஆனால் நாங்கள் அதை பற்றி திருப்பி பேசினா தான் அதோட அவேர்னஸ் வந்தால் தான் அதை பற்றின உணர்வு வரும். அதை பற்றின கேன்சர் ஸ்கிரீனிங் ப்ரிவென்ஷன் இதில் வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்போ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள் எல்லாருக்கும் இந்த கேன்சர் ஸ்கிரீனிங் என்னென்ன ஸ்கிரீனிங் ஸ்டூல் இருக்கோ அதுக்கு செய்யறதுக்கு அவர்கள் செய்யாட்டாலும் நீங்கள் ஓகே புக் பண்ணீங்களா, போனீங்களா, செய்தீங்களா, இந்த வருஷத்துக்கு செய்தீங்களான்னு நீங்கள் பார்க்கணும். அதே நேரத்தில் ஃபீக்கலோ கட் பிளட், அதாவது ஃபிட்ஸஸ் சொல்றது கேன்சர், கோலோன் கேன்சர் ஸ்கிரீனிங். இந்த கோலன் கேன்சர் வந்து 50க்கு மேற்பட்ட ஆட்களுக்கு தான் நாங்கள் இப்போ செய்யறது. ஆனால் எங்களோட ப்ராக்டிஸில் நாங்கள் பார்க்குறோம் கூட வந்து ஈவன் 40க்கு மேலே 43 45 வயதுல எல்லாருக்கும் வருது. அப்போ ஏதாவது உங்களுக்கு ஒரு அறிகுறி இருந்தால் நீங்கள் அறிகுறி வந்து கடைசி நேரத்தில் போய் பார்க்கறதால நாங்கள் அந்த ஆரம்பத்திலேயே கண்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்தா அதிகமான கேன்சர் வந்து குயரா வரும். அதாவது குணமடைஞ்சு நாங்கள் அது கேன்சர்ல இருந்து ஃப்ரீயா ஆக்கள் நார்மலான லைஃபை வாழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் ஏர்லியா கண்டுபிடியாம லேட்டா வந்தா பேருந்து அந்த ஸ்டேஜஸ்ல வந்து கூட 2, 3, 4க்கு போயிட்டா பேருந்து நாங்கள் ஒண்ணுமே செய்யலாம். கணக்க பேருக்கு வந்து சில வேளையில கடைசி நேரங்கள்ல தான் ஸ்டேஜ் 3, 4ல தான் டயக்னோஸ் பண்ணப்படுது. அப்போ அந்த உங்களுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான அறிகுறி இருந்தால் போங்க டாக்டர்கிட்ட. ஏதாவது அது கண்டு அந்த நேரத்தில் பெரிய ஸ்க்ரீனிங் அண்ட் இல்லையென்றாலும் திருப்பி நீங்கள் போய்க்க அது ஏன் திருப்பி இந்த பேஷண்ட் வருதுன்றதை திருப்பி பார்த்து அதுக்குரிய டெஸ்ட்டுகள் ரெடியாக செய்து அதை தடுக்கக்கூடிய முறைகள் இருக்கின்றது. அதே மாதிரி தான் இப்போ லோ டோஸ் கட் ஸ்கேன் செய்யலாம். நாங்கள் லங் கேன்சருக்கு எங்களுக்கு தெரிய நிறைய பேர் ஸ்மோக்கிங் இருக்குது, ஸ்மோக்கிங், வேப்பிங் அதுகள் எல்லாம் இருக்குது. இப்போ அது நிறைய ஒரு ஸ்மோக்கர் இருந்ததுன்னா நாங்கள் இப்போ லோ டோஸ் கட் ஸ்கேன் செய்கிறதன் மூலம் நாங்கள் லங் கேன்சர் வாரதை வந்து ஏர்லியாக கண்டுபிடிக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் லங் கேன்சர் வந்து முந்தி வந்து கண்டுபிடிச்சா வளமையாக 3-4 மந்த்ஸ்ல ஆக்கள் வந்து இறந்துடுவார்கள். ஆனால் இப்போ நியூ ட்ரீட்மெண்ட் இருக்கிற முறையில் வந்து ஞாபக லங் கேன்சர் ஏர்லியாக டிடெக்ட் பண்ணினா அந்த ஆக்கள் வந்து நிறைய காலம் வாழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அப்போ இந்த அவேர்னஸ்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எல்லோரும் இந்த அவேர்னஸ் அந்த இதுக்கு வாக்கத்தோனுக்கு வந்ததுக்கு வந்து மிகவும் ஒரு நன்றி. நீங்கள் இன்றைக்கு வந்ததன் மூலம் நீங்கள் உங்கள் சோஷியல் மீடியா மூலம் உங்களோட சொந்தக்காரர்கள், உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லி கட்டாமல் என்னென்ன டெஸ்ட்டுகள் இருக்கின்றது தயவு செய்து நீங்கள் போயிட்டு அவைலபிள் ஸ்க்ரீனிங் எல்லாத்தையும் செய்யுங்கோ. நீங்கள் ஏர்லியாக செய்கிறதால கண்டுபிடிக்கிறதால நாங்கள் வந்து அந்த கேன்சர் ஃப்ரீயாக நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழலாம். ப்ரிவென்ஷன் ஆல்வேஸ் த கீ. கேன்சர் ஸ்க்ரீனிங் டிடெக்ட் ஏர்லி கேன்சர். கேன்சர் ஸ்க்ரீனிங் வந்து கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணாது, ஆனால் ஏர்லியாக நாங்கள் கண்டுபிடிக்கிறதால அதுக்குரிய தகுந்த ட்ரீட்மெண்ட்கள் ஏர்லியாக எடுக்கிறதால நாங்கள் குணமடைந்து சந்தோஷமாக சுகாதாரமாக வாழலாம். இன்றைக்கு இந்த ஓக்கத்தனோட நாங்கள் படுத்திடக்கூடாது. நாங்கள் வந்து தொடர்ந்து போராட வேணும். நீங்கள் இந்த அவேர்னஸை பரப்ப வேணும். அந்த ஆக்களுக்கு இந்த கேன்சர்ன்ற வேர்ட் கதைக்கக்கூடாதுன்றது மாறி இது டே டு டே நாங்கள் கதைக்க வேண்டிய விஷயங்கள்ன்றதை மாற்ற வேணும். அத்துடன் ஆரோக்கியமான உணவு வகைகள்
calcium, fibers, தவிட்டுச்சத்து, protein, exercise, green variety vegetables, and smoking இருந்தா அதுகளை குறைக்கிறது. அதுகள் தான் very very important. அப்ப லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் செய்யறதால 40% கேன்சரை வந்து நாங்க ப்ரிவென்ட் பண்ணத்தக்கதா இருக்குது. எங்கட பாசிங் இதுல ஒரு ஆள் சொன்னார், டாக்டர் நாதன் வந்து எங்கட மெடிக்கல் ஒரு ஸ்டூடெண்ட் தான் முந்தி, அவர் சொன்னார், இந்த எங்கட கந்த சஷ்டி மாதிரியான பாசிங் அதுகள் செய்யறதால வந்து எங்களோட பாடிக்கு வந்து நிறைய நன்மைகள் இருக்கின்றது. அதுகளையும் நாங்கள் எங்களோட முன்னோர்கள் வந்து சும்மா ஒன்றும் சொல்லல. முந்தின உணவு பழக்க வழக்கங்கள் எங்களோட ஃபாஸ்டிங்ன்றது நாங்கள் கணக்க சாப்பிட்றோம், நிறைய சாப்பிட்றோம். அதுகளையும் தவிர்த்து சாப்பிடலாம், என்ன சாப்பிட்றோம்ன்றதை டிடெக்ட் பண்ணணும். அதுகளையும் இதண்டு ஆரோக்கியமாக இந்த விழிப்புணர்வை திருப்பி நாங்கள் எண்டோடு விடாமல் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நான் இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர். தயவு செய்து எல்லோரும் இங்கே முன் பக்கத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இது ஒரு விழிப்புணர்வுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி. அதை நீங்கள் பின்னால் நின்று தனித்தனியான சந்திப்புகளை வைத்துக் கொண்டிருப்பது பயனில்லை. தயவு செய்து அனைவரும் முன்னால் வந்து இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்து விடுவோம். ஆகவே தயவு செய்து அனைவரும் இந்த முன்பகுதிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்குமான அன்பான அழைப்பு. தயவு செய்து அனைவரும் முன்பகுதிக்கு வாருங்கள். மத்தியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுச்சேவையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை அழைக்கப் போகிறோம். தமிழர்களும் இவ்வாறாக அரசாங்கத்திற்கு அல்லது அரசியலில் ஈடுபட முடியும், தெரிவாக முடியும், தமிழர்களுக்காக பொதுச்சேவைகளை மேற்கொள்ள முடியும் என்பதை தனது கடுமையான உழைப்பினால் நிரூபித்தவர். 3 தடவைகளாக இப்போது மாகாண சபை உறுப்பினராக குறித்த தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதை தாண்டியும் மிக முக்கியமான செயற்பாட்டு குழுக்களில் மாகாண சபையிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். அந்த வகையில் தமிழ் மக்களுக்கு அவருக்கு ஒரு அறிமுகம் தேவையில்லை. ஆனால் தமிழர்களுக்கான ஒரு முகமாக மாகாண சபையில் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மதிப்பிற்குரிய மாகாண சபை உறுப்பினர் லோகன் கணபதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். So, as a member of Provincial Parliament, Logan Kennedy serves as the MPP for Markham to Thornhill and is the Parliamentary Assistant to the Minister of Red Tape Reduction. He's currently a member of the Standing Committee of Finance and Economic Affairs and has proudly represented his community since 2018 and is now in his 3rd term as MPP. This year marks his 20th year of service dedicated to public service. Everyone, please put your hands together for Logan Kennedy. Thank you for that kind introduction. Thank you, Ramanan. எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் உற்றாராக, உறவினர்களாக, அமைப்புகளாக நிறைய டாக்டர்ஸ் இருக்கணும். எங்கிட்ட ஈஸ்ட் அட்லாண்டிக் கனடாவில் இருக்கிற அளவு டாக்டர் இங்கே இருக்கணும் இந்த ரூமில். அப்போ இங்கே வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் மார்க்கம் ஓம் வெல்கம். நீங்கள் மார்க்கத்துக்கு வந்திருக்கிறீங்க. வடக்க போனால் வாழ போகிறது நல்ல விஷயங்கள் வரும். அதே மாதிரி என்னுடைய தொகுதியில் மார்க்கம் தோணில் நடக்கிறதும் இது நடக்கிறதும் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் தருகின்ற ஒரு விடயம். ஏனென்றால் அருமையாக எல்லா மீடியாக்களும், நான் சொல்கிறது அடிக்கடி, இந்த மீடியாக்கள் மக்கள் குறைவாக வந்திருந்தாலும் எங்களுடைய மெசேஜ்களை திஸ் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் டு த பப்ளிக். அப்போ அவரெல்லாம் இந்த எத்தனிக் மீடியா தான் எங்களோட மக்களுக்கு இந்த செய்திகளை நீங்கள் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட் பீப்புள் எல்லாம் பார்க்க போனோம் இந்த மீடியா கூட. பணவடியால் வந்திருக்கிற மீடியாக்களுக்கு நான் நிறைய சொல்லி, முதலாவதாக நான் இந்த ஏற்பாடை உங்களுக்கு தெரியும், இந்த கேன்சர் வார்ட் இதை பற்றி கலைச்ச பொழுது கணா செல்வா இங்கே இருக்கிறார். இல்லை கணா செல்வா இதை பற்றி நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 மாதத்துக்கு முந்தைக்கு வச்சுருக்கீங்க. ஏன்னு அப்போ கலைச்ச பொழுது எங்களோட மக்களுக்கு நாங்கள் இந்த மண்ணில் நாங்கள் எல்லாரும் பல விடயங்களில் சக்ஸஸாக இருக்கிறோம், வெற்றியாக இருக்கிறோம், பல சாதனைகளை புரிகிறோம். ஆனால் ஒன்றை மாத்திரம் மறந்து விடக்கூடாது. எங்களை நம்பி இருக்கின்ற எங்களுடைய மனச்சாட்சியாக நாங்கள் ரிக்வயர்மெண்ட் இருக்கின்ற எங்களுடைய தாயத்து மக்கள், அந்த மக்களுக்கான விழிப்புணர்வாக தான் இன்றைய இந்த கேன்சர் வாக் நடக்கின்றது. அப்போ அதுக்காக இந்த ஜேஎம்எஃப்ஐ அதனுடைய தலைவர் இங்கே இருக்கிறார், எங்களுடைய தமிழ்வாணன். அடுத்தது ஃபார்மர் பிரசிடென்ட் மயிலாசம் இருக்கிறார். இவர்கள் எல்லாரும் அந்த கமிட்டி ஃபுல்லாக இருக்கிறார். அது முதல்ல பல அமைப்புகள் எல்லாரும் வந்திருக்கின்றன. அப்போ உங்களுக்கு முதல் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு 1-2 விடயங்கள் சொல்லலாம். நாங்கள் கெட்டு வாக் என்ன நாங்கள் எல்லாரும் ஒர்க் பண்ணணும் கெதியா அருமையாக இந்த டாக்டர்ஸ் எல்லாம் பேசியிருந்தேன். நான் கேன்சரை பற்றி பேச வரையில்லை, நான் டாக்டர் இல்லை. அப்போ ஸ்பெஷலாக எங்களுடைய யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கின்ற கணேசமுத்து வந்திருக்கிறாரு. இதெல்லாம் கணேசமுத்து சிவியர் ரவுண்ட் அப்ளோஸ் ஃபார் அந்த அமேசிங் டாக்டர்ஸ், ஆன்காலஜிஸ்ட், கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். இதெல்லாம் எங்களுக்கு கிடைத்த சொத்துக்கள். இதெல்லாம் எங்களை நான் அடிக்கடி சொல்கிறது. இதெல்லாம் இங்கே வந்திருந்து இந்த நிகழ்வில் வந்திருக்கிறதெல்லாம் முக்கியமானது.
அதே போன்று ஸ்ரீகளா இங்கே வந்திருக்கிற ஸ்ரீ அவன் வந்து கேன்சருக்கு மனிதவ மாகாணத்தில் பொறுப்பாக இருந்தார். These kind of our high caliber தமிழ் டாக்டர்ஸ் இன் கனடா இடத்துல இருக்கணும், கவர்மெண்ட்ல இருக்கணும், இதெல்லாம் எங்களுக்கு இந்த சொத்துக்கள். இவ்வளெல்லாம் வந்து முதல் முறையாக நான் நினைக்கிறேன் இப்படி ஒரு வாக்கத்தும் கேன்சர் அவேர்னஸ் நடக்கிறேன்னு நினைக்கிறேன். கனடாத்துக்கு கூட முதலாக நினைக்கிறேன் இப்படியான ஒரு நிகழ்வு. அப்போ இந்த நிகழ்வு நடக்கிறது அருமையான நிகழ்வு. மற்றது நீங்கள் எல்லாரும் உங்களுடைய லவ் ஒன்ஸோட மெமரிகளோட நான் எல்லாம் பார்த்தேன். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் தங்களுடைய தாயின் நினைவாக, தன்னுடைய ஹஸ்பண்ட் மெமரியாக அவருக்கு டாக்ஸிகளை எல்லாம் போட்டு இந்த கேன்சர் வந்து ஆல்மோஸ்ட் இம்பேக்ட் every family directly and directly. Cancer is another major cause of death. எனக்கு cardiovascular மாதிரி அப்படியான ஒரு டிசீஸ். ஆனபடியால் எங்களுடைய அரசு நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். மீடியான்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஜெர்மோ பச்சின்ற டாக்டர் அசோசியேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, சமூகத்தின் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது மாதிரி எங்களுடைய கவர்மெண்ட் உங்களுக்கு தெரியும் டாக்டர் சொல்லியிருந்துச்சுன்னா கேன்சரில் எங்களுடைய அரசு ஒன்றாரியோ தக்கோட தலைமையிலான அரசு உங்களுக்கு தெரியும். கேட்கறது தான் எங்களோட பட்ஜெட்டில் 3 போகிறது உங்களுக்கு தெரியும். பெரிய பிக் ஹியூஜ் பில்லியன் பட்ஜெட். இப்போ கேன்சர் டெவலப்மெண்ட், கேன்சர் ட்ரீட்மெண்ட் எல்லாத்துக்குமான கூட ஃபண்டிங்கள் நாங்கள் அலோகேட் பண்ணியிருக்கிறோம். அது குறிப்பாக ஸ்பெஷலாக நாங்கள் அந்த மமக்ராம் ஸ்க்ரீனிங் இப்போ நாங்கள் லாஸ்ட் இயர் நாங்கள் அந்த ஏஜ் லிமிட் இந்த த்ரெஷ்ஹோல்டை நாங்கள் 60 to 50 ஆக்கினாங்க. அதே மாதிரி கொலக்ட்ரல் கேன்சர் அதுவும் வந்து போட்டியாக்கி இருக்கிறோம். நாங்கள் போட்டியாக்கி இருக்கிறோம் 45 போட்டியாக்கி இருக்கிறோம் அந்த ஸ்க்ரீனிங் ப்ரோசஸ். சில ஸ்க்ரீனிங்கு மமக்ராமுக்கு வந்து உங்களுக்கு டாக்டர்ஸ் தட்டுப்பாடு உங்களுக்கு தெரியும். பிரைமரி கேர் செல்ஃப் ரெஃபரல்லையே நீங்கள் போய் ஸ்க்ரீனிங் செய்யலாம். அப்போ இங்கெல்லாம் வந்து சில கேன்சர் வந்து ப்ரிவென்டபிள், நாங்கள் அதை க்யூர் பண்ண இயலாது. அது அப்படியான ஒரு அருமையான நாட்டில் வாழ்கிறோம். அப்போ இப்படியான இந்த ரிசர்ச்சுகள், இந்த டெவலப்மெண்ட்டுகள், இந்த ஆர்வங்களை இங்கே இருந்து எங்களுடைய இல்லத்தை கலத்துகின்ற ஒரு வாக்கத்தோனாக நிகழ்கிறது. அதனுடைய ஒரு நிகழ்வாகவும் நடக்கின்றது. அதே போன்று இங்கே உள்ள மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வையும் ஒரு எடுக்கேஷன் அவேர்னஸையும் கொண்டு வர ஒரு நிகழ்வாக நடக்கின்ற நிகழ்வுக்கு என்னை அழைத்ததுக்கும் இந்த இடத்தை இந்த பார்க் வந்து ஒரு முக்கியமான பார்க். எங்களோட மக்கள் எங்களோட குறிப்பாக சீனியர் வந்து ஒதுங்குகிற இடம். அவர்களுக்காக சிறப்பாக கட்டப்பட்ட பார்க். நான் கவுன்சிலராக இருந்த காலத்தில் இப்போ இதெல்லாம் ஒரு அருமையான நிகழ்வு. அப்போ அது மாத்திரமில்லை, இதுக்கு முன்னால் இருக்கிற பிளாசா தான் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு ஹாப். இப்போ ஜிடிஏலேருந்து வார பெரிய பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஹப்பாக இருக்கின்றது. இப்போ இந்த இடத்துல நடக்கிறது மிகவும் சாலச்சிறந்தது என்று கூறி இந்த வந்திருக்கிற எல்லாருக்கும் எங்கே உங்களுக்கு நீங்கள் உங்கள் கரகோசங்கள் குறிப்பாக அடுத்த தலைமுறைகளை வந்திருக்கு. அடுத்தது எங்களுடைய ஸ்பெஷல் தேங்க்யூ டு த ஜோர்ஜ் ரீஜனல் போலீஸ். When we start talking about walkathon, we always get the amazing help from YRP, our local chief. I call it Markham Chief, Superintendent Siraj Pat, and his another pillars from the Jodh Regional Police, Joseph Fernando. Our Tamil கொஞ்சம் பேசுவார். Amazing support. Also, we get a lot of support from the firefighters. They couldn't able to make it because of their previous commitment. Thank you, Joseph, for being here. Thank you for part of this amazing walkathon. Go back to and say hello to your chief. எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் வந்து எல்லாருக்கும் நன்றிகளை கூறி நாங்கள் நல்ல ஒரு வாக்கத்தோனை தொடர்ச்சியாக பல அவேர்னஸ்களை நாங்கள் செய்வோம் என்று கூறி நீங்கள் எல்லாம் நம்பிக்கை கொடுக்கணும். எல்லாருக்கும் நாங்கள் விசிதமோ நாங்கள் தொடர்ச்சியாக எங்கள் மக்களுக்கும் எங்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கும் நாங்கள் நம்பிக்கைகளை கொடுப்போம் என்று கூறி சந்தோஷத்துக்கு நன்றி கூறி விடவிருக்கிறேன். வணக்கம். இப்ப எல்லாரும் தயவு செய்து முன்னுக்கு வாங்க. வோக் ஸ்டார்ட் பண்ண போது அதுக்கு முதல்ல உங்களுக்காக இந்த வோக்குக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய யாழ்ப்பாண மருத்துவமனையின் புற்றுநோயல் சிகிச்சை நிபுணரை அழைக்கப் போகிறோம். அதற்கு முன்பாக எல்லோரும் வந்தால்தான் அவர் பேசுவேன் என்று சொல்றார். தனக்கு பின்னால் ஒரு தடவை நிற்கக்கூடாது. எல்லாரும் முன்னுக்கு வரும். ஆகவே தயவு செய்து ஏதோ மாகாண சபை உறுப்பினர் வழங்கிய 2 சான்றிதழ்களையும் தொடர்ந்து இந்த ஸ்ரீதரன் அவர்கள் வைத்துக் கொள்ளும். Will now be presenting certificates to Mr. Kana Salva and the JMFOA Foundation. Everyone, please put your hands together in celebration.
தயவு செய்து அனைவரும் இந்த முன்பகுதிக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாங்க சார், எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்கோ. இவர் ஸ்ரீதரன், டாக்டர் ஸ்ரீதரன், எனக்கு ஸ்ரீ மச்சான், எல்லாம் கிட்டத்தட்ட 35 வருஷ கால நட்பு. நட்பு என்பதை தாண்டி இன்மையிலும் நாங்கள் எல்லாவற்றிலும் இன்பம் துன்பம் எல்லாவற்றிலும் கலந்து பயணித்த ஒருவர். பல வருடங்களின் பின்னர் அவரை சந்தித்திருக்கிறேன். மிக முக்கியமாக அவரிடம் இருக்கின்ற பேஷனேட், இந்த மருத்துவத்துறை சார்ந்து மட்டுமல்ல, விளையாட்டுத்துறை, பேச்சு, கவிதை என்று பல்வேறு துறைகளிலும் தடம் பதித்த ஒரு நல்ல நண்பன். எல்லா விடயங்களிலும் வடிவான ஆளுந்தார். அதிலே மிக முக்கியமாக ஸ்ரீயை பற்றி சொல்லணும். அவருக்கு வெளிநாடுகளில் பணியாற்றுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. ஏனென்றால் இந்த புற்றுநோயியல் துறையிலே மருத்துவர்கள் குறைவு. அப்படி இருக்கின்ற போது இங்கிலாந்தில் தனது உயர்கல்வியை முடித்துவிட்டு அங்கேயே தங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தும் தாயகத்தில் வாழுகின்ற எங்களுடைய மக்களுக்கு இந்த புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தி சிகிச்சைகளை வழங்க வேண்டும் என்பதற்காக திரும்பி சென்று இப்போதும் யாழ் மருத்துவமனையின் புற்றுநோயில் துறையில் மிக முக்கியமான ஒரு பதவியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இன்று கனா செல்வாவின் அழைப்பின் பேரில் இப்படியான ஒரு நிகழ்வுக்காக வருகை தந்திருக்கிறார். அப்படியான ஒருவர். அதை தாண்டி அவரிடம் இன்னும் ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது. அது என்ன என்பதைத்தான் இப்போது நாங்கள் பார்க்க போடுவோம். ஒரு மருத்துவர், சிறந்த கிரிக்கெட் பிளேயர், ஜானியன்ஸை பரிவான் கல்லூரியின் கிரிக்கெட் அணி தலைவர், அதை தாண்டி பல விளையாட்டுகளில் ஈடுபட்டவர். அதையும் தாண்டி அவரிடம் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு விஷயம், அரங்க செயல்பாடு. மக்களை எப்படி ஒன்று திரட்டி அவர்களோடு உரையாடி இந்த விடயத்தை கடத்த முடியும் என்பதை அரங்க செயற்பாடுகளின் மூலமாக முன்னின்று நடத்தியவர். பொங்குதமிழ் அனைவருக்கும் தெரியும். அதன் முக்கியமான ஒரு குரலாக ஒலித்தது ஸ்ரீயின் குரல். அப்படியான ஒருவரைத்தான் இப்போது நாங்கள் உங்களோடு இந்த புற்றுநோயியலை எடுத்துச் செல்வதற்கு எப்படி அதை பயன்படுத்தலாம் என்பதை பற்றி பேச போறோம். அப்படி ஸ்ரீ. நன்றி. முதற்கண் நான் 3 வடை சாப்பிட்டேன். It was irresistible. Thank you so much for having me here. We are going to do an exercise before cancer-க்கு வேலை செய்யறதுக்கு முதல் நாங்கள் ஒரு சின்ன ஒரு வேலையை எங்களால் செய்யலுமாண்டு we are going to practice. All right? பெரிய கஷ்டமான வேலை இல்லை, உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். கொஞ்ச நேரம் வெயிலுக்குள்ள நிற்கணும். கனடாக்களுக்கு வெயில் என்ன விருப்பம் தானே? Not like Jaffna, right? Okay. So I'm going to tell. No, we are there. We are there to screen. We are there to protect. Right? Sunscreen போட்டீங்களா? Right. Okay. So I'm going to share a few stories. Right? I will start with one story. First story. ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் 2016 என்ன சந்திக்கிறா. Right? At Maharagama Cancer Institute. She was from Vavuniya. In his mid-20s. She had a breast-ல ஒரு கட்டி. அது முதல் சாதாரண கட்டி என்று ஆப்ரேட் பண்ணது. ஆப்ரேட் பண்ணதுக்கு பிறகு அது நான் கேட்குற அந்த ஒரு வேலையில ஒன்று கதைக்காம இருந்து ஒரு விஷயத்துல நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணலுமான்றதுமா. நாங்கள் கதைக்கலாம், அப்படி செய்யலாம் எங்களால். If we can do that, we can win cancer. Right? கொஞ்ச நேரமா. So அந்த பிள்ளைக்கு we found it's a cancer. அந்த பிள்ளைண்ட மார்பகத்தை நாங்க முற்றா எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. We did that and we reconstructed. அந்த பிரஸ்ட்டை திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அதுக்கு பிறகு அந்த பிள்ளைக்கு கீமோதெரப்பி, ஹோமோன் தெரப்பி கொடுப்பட்டது. இது 2016 நடக்குது. 2019 நான் யூகேக்கு ஃப்ளைட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு I got a call from her. She is getting married. She was getting married and she got married. Right? நான் 2 வருஷம் முடிச்சிட்டு திருப்பி போய், that was a quarantine time. அப்ப நான் குவாரண்டைன் ஹோட்டல்ல போய் கேண்டில ஒரு ஹோட்டல்ல நிக்கிறேன். I got a call from her. She was pregnant. Okay? Okay? So, இப்ப 10 வருஷம். She is still alive. She is still following clinic. A 10-year story of a young girl, a happy story. சந்தோஷமான ஸ்டோரியா? It's touching. It's touching. Right. ஒரு சின்ன பிள்ளைண்ட breast cancer was treated. அவன் மார்பை நாங்க reconstruct. Then she got married. Then she had a child. Now it's 10 years since she was diagnosed with cancer.
இது சந்தோஷமான ஸ்டோரியா? இட்ஸ் a பாசிட்டிவ் ஸ்டோரி, ரைட்? நான் இன்னொரு கதை சொல்றேன். ஒரு பிரபலமான வைத்திய நிபுணர், யூ நோ வாட் இஸ் வைத்திய நிபுணர், ஸ்பெஷலிஸ்ட், அவரது துணைவியாருக்கு ஒரு மார்பக புற்றுநோய் அடையாளம் காணப்பட்டது. She was diagnosed with a breast cancer, right? When it was diagnosed, it was somewhere here. Somewhere here. That is stage 4. We tried our maximum, but unfortunately she is no more. There's another story of another specialist. Okay? I'm talking about today, current story, right? Another story. And the specialist was having anemia. Anemia என்னன்னு தெரியுமா? இரத்த சோகை, right? இரத்தம் குறைவால வாரது. ஒரு வருஷம் அந்த அவருக்கு இரத்த சோகை இருந்தது. எத்தனையோ பேர் சொல்லியிருக்கணும் அதை சோதிச்சு பாருங்க. After 1 year, colon cancer, குடல் புற்றுநோய், stage 4. Anyway, we are going to deal that. We are going to fight against that. But in the story, and the முதல் story மாதிரி சந்தோஷமான ஸ்டோரியா? No. That's where hello, yeah, that's where நாங்க செய்ய போற மாற்றம். நான் தான் சொன்னேன், இந்த இவ்வளவு நேரம் நீங்கள் இருந்து கேட்டு உள்ளுக்கு எடுக்கலமெண்டா அந்த மாற்றத்தை நோக்கி நாங்க நகரலாம். அந்த இது இருக்குது. உங்களுக்கு தெரியும், கேன்சர் ஸ்டார்ட்ஸ் வித் செல் க்ரோ பண்ணும், அதுக்கு ஒரு பிரேக் இருக்கு. செல் growth எங்களுக்கு தேவை, வளர்ச்சிக்கு தேவை, புண் வந்தா மாறுறதுக்கு தேவை. we need that, right? ஆனா இது uncontrollable cell growth is cancer. எல்லாரும் கிளியரா? ஓகே. அப்ப uncontrolled growth அப்படி ஆக்களை கொல்லுது. anyone? non doctors, நீங்க டாக்டர்ஸ் வந்து பதில் சொல்லக்கூடாது. anyone from you? Kind of cells. Why cancer is deadly? It is Because uncontrollable. it's uncontrollable, of course. Yeah, why is deadly? Because it's killing the other cells, good cells. So Okay. yeah, we can. Right. It's killing other cells. Anything else? Anyone? ரத்தத்தோட சேர்ந்து வெள்ளை அணுக்களை குறைச்சு. Okay. So it get into the blood and do some harmful thing, right? Okay, right. அப்ப செல் க்ரோ பண்ணுது, கட்டி வருது. இந்த கட்டி எப்ப டெட்லியா மாறுதுண்டா, இந்த கட்டிடம் ஒரு அத்திவாரத்துக்கு மேல கல்ல வச்சு கட்டி இருக்கு, இந்த கல்லுல கட்டி வருது, மேல இருக்கும் வரையும் ஸ்டேஜ் 1. அத்திவாரத்தை துளைச்சு உள்ளுக்கு போனா ஸ்டேஜ் 2. உள்ளுக்கு போய் கொஞ்சம் சுத்தி பரவச்சுதாண்டா ஸ்டேஜ் 3. அங்க இருந்து வெளிக்கட்டு அதுல போய் கட்டி வந்துச்சுண்டா ஸ்டேஜ் 4. and the stage 1 more than 95% completely curable. You know what is the meaning of completely curable? உங்களுக்கு நிமோனியா வந்தா, சளி வந்தா, காய்ச்சல் வந்தா, புண் வந்தா, எப்படி உங்களுக்கு மாறி நீங்கள் திருப்பி உங்களை நார்மல் வேலையில பாக்குறீங்களோ அப்படி you can deal with stage 1. எவ்வளவு survival? More than 90. Somewhere some cancers are 95, some cancers are 99. Whereas stage 4, 100% death. Can you see the difference? 90-99 கியூருக்கும் 0% சர்வைவலுக்கும் இடையில இருக்கிற அந்த வித்தியாசம் தான் what we are doing. அந்த ஒர்க் இந்த கிராவிட்டி உங்களுக்கு விளங்குதா? ஆனா அப்படி இருந்துமே எங்களுக்கு செய்யலாம இருக்கு. That is the big question, right? What is the screening? What is the how many percentage people will answer? About 50-55. It's a developed country. 50.
கோவிட் நேரத்தில் யூகேல இருக்க எங்கட அந்த சர்ஜிக்கல் பிளாக்கில் 3 என்ட்ரன்ஸ், ரைட்? அந்த 3 என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு வருஷமா 2 பேர் நிற்பாங்க ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லேயும் ஒரு ஃப்ளோரில். அப்படின்னா 7 ஃப்ளோர் 321 ஒரு வருஷத்துக்கு கணக்கு பாருங்க. அவளை பேட்ட வேலை என்னண்டா, இந்த மாஸ்கை போடுங்கோ, இந்த மாஸ்கை மூக்குக்கு மேலே தள்ளி விடுங்கோ. ஏனெண்டா ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ரெண்டபடியாக தான் மாற்றம் கொண்டு வர வலிக்கிறாக்கள். தே எண்ட் அப் இன் ஃப்ரஸ்ட்ரேஷன், தே கோயிங் டு கவுன்சிலிங். சம் பீப்புள் இது இவங்களை மாற்றலான்ட்டு விட்டுட்டு போறது பிகாஸ் வி டோன்ட் நோ த சயின்ஸ் ஆஃப் ஹவு டு மேக் சேஞ்ச். ஸோ வி ஹவ் பீன் டூயிங் திஸ் சின்ஸ் 21. Professor Srisala சொன்ன மாதிரி we have achieved so many things. It's also part of a big social engineering. It's not only cancer. என்னண்டா எங்கட ஊர்ல இப்போ ஒரு 95 பொங்குதமிழ் செஞ்சான்னு சொன்னா 99-2000. That time it was like a open prison, right? ஒரு தரம் சொன்னாங்க ஒன்னும் செய்யலாண்டு. ஆனா அது எங்களை செய்யக்க it was very streaming, very smoothly done. இப்ப ஒரு துரும்ப கூட எடுத்து போடுறது சரியான கஷ்டமா இருக்கு. என்ன இட கையால் எடுக்கிறீங்க துடும்ப? நீங்க அதுக்கு எனக்கு இடக்கை தாண்டா வளம். All are becoming doctors, all are becoming judges. அப்ப இப்ப fractionate society is one of the biggest challenge, right? But through our cancer work, we saw in the fractions வந்து இல்லாம போறது, அட்லீஸ்ட் குறைகிறத பார்த்தோம். தேவையில்லாத கருத்துகள் இல்லை, தேவையில்லாத கேள்விகள் இல்லை. வேலையை செய்கிற ஆக்கள் சேர்ந்து must be Mailash and Dr. Srisala and everyone must be experienced that when they were நாங்கள் மன்னாரில் செய்யக்க கிழக்கில் இருந்து யூனிவர்சிட்டியில இருந்தும் டாக்டர்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பார்த்துட்டு போயினோம். நான் இன்னும் 2 monthsல ஐ எம் மூவிங் டு குருநாகல். குருநாகல்ல 15 வருஷமா கேன்சர் ஏர்லி டிடெக்ஷன் செய்ய வழிக்கிடினோம். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், ஸ்ரீலங்கால ஜாஃப்னா இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஆக்டிவ் கேன்சர் ஏர்லி டிடெக்ஷன் சென்டர். அங்க நேஷனல் ப்ரோக்ராம் போடேக்க தே ஆல்வேஸ் காலிங் அஸ், கெட்டிங் அவர் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ அந்த கேன்சர் இதில் வந்து ஒரு டாக்டர் ஜெயக்குமார் சார் இந்த ஒரேஷனில் சந்திச்சு சொன்னார், குருநாகலில் ஒன்ஸ் யூ கம் வி ஆர் கோயிங் டு டூ தட், ரைட்? அப்போ அந்த ஃப்ராக்ஷனேட் வந்து இந்த வேலையிலுக்குள்ள சேருது. இதுவும் ஒரு முயற்சி. இது செய்யறதுல எங்களுக்குமே சந்தோஷம் பெறும். எங்களோட தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் இதெல்லாம் குறைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நாங்கள் தொடர்ந்தே கலைச்சிருக்கிறது போரிங். நாங்கள் இன்னொரு டெஸ்ட் ஒன்று செஞ்சு பார்ப்போம், எங்களால் சேர்ந்து செய்யலுமாண்டு. ஒரு 4 பேரை பாட்டு பாடி பார்ப்போமா? ஓகே, அதோட நடக்கிறோமா? நோ மோர் ஸ்கின் கேன்சர், நோ மோர் டயர்ட்னஸ். நல்லா தண்ணியை குடிச்சிட்டு வாங்க நடம். Yeah, we will discuss. Now I will be here until 29. You are free to call me. Illati Professor Ikra, Mailash, and everyone will help. Okay? Right? Shall we help? Appa ellarum kitta varingala, please. Please, one last time. உங்களோட ஃபோக்கஸை மேக்ஸிமம் லெவலில் கொண்டு வந்து சகிச்சுக்கண்டு. நானும் கன தூரத்துலேருந்து வந்துட்டேன், ஒன்றும் செய்யலை, நான் திருப்பி அனுப்பவும் மேலே உடனே. ப்ளீஸ் கம். Hey boys, youngsters, would you mind come and join here to sing a song? Anyone? I need some singers here. Ara paada therinjaka? Yeah, come. Nerosh. என்ன நான் பாடினா ஐயோ நான் சரியான மோசமான பாடகரா? நான் சொல்லி தரேன், நீங்க பாடுங்க. கம் youngsters, come. I just want to listen to young Canadian Tamil voices, please. ஆனா இது சிக்கலான பாட்டு இல்லையா? It's very straightforward, please. Come. He's a singer. Please. All of you come. Please. அந்த ஐயா நாங்க புலேந்திரன் ஐயா, அந்த ஐயா, where is he? Girls, we need some female voice. Priya, come. You are the one of the big organ. Come here. Please. So I got some Tamil Canadian voice. Great. Right. Okay.
நீங்க லிரிக்ஸ் வச்சுக்கிறீங்க என்ன ரைட் யா நான் சொல்ல நீங்க திரும்பி பாடுறீங்களா ரைட் முதல்ல நாங்க வாயால சத்தம் பாப்போமா இட்ஸ் சவுண்ட் டெஸ்ட் ஓகே லா 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 la 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 wow thank you right no good start anyway good start so வாழ்க்கையே எங்கள் ஆயுதம் இதை பாடினவர் சேரன் என்று சொல்லி he is a professor in sociology who is living in Canada அவர் ஒரு தெரிஞ்சாக்கல்ட்ட is one of the real poet right தமிழ் மக்களால் செலிப்ரேட் பண்ணப்பட்ட ஒரு பெரிய poet அவர்கிட்ட அப்பாவுக்கு பேர் மகாகவி ரைட் அவற்ற ஒரு பாடல்லாம் இது ஓகே வாழ்க்கையே எங்கள் ஆயுதம் சொல்லுங்க வாழ்க்கையே எங்கள் ஆயுதம் எங்க சத்தானே வாழ்வதே எங்கள் போர் முறை ரிப்பீட் வாழ்க்கையே எங்கள் ஆயுதம் வாழ்வதே எங்கள் போர் முறை பேய் நிகர்த்த பொய்மை ஒன்றை பேச்சிலக்க வைப்பதாக பேய் நிகர்த்த பொய்மை ஒன்றை பேச்சிலக்க வைப்பதாக பேய் நிகர்த்த பொய்மை ஒன்றை பேச்சிலக்க வைப்பதாக தமிழ் அவ்வளவு கஷ்டமாயா ஓகே பேய் நிகர்த்த பொய்மை ஒன்றை பேச்சிலக்க வைப்பது பேச்சிலக்க வைப்பதாக அடுத்த இலக்கு மறந்து தூய நெஞ்சின் ஆழ ஓடும் வாய்மையின் வலிமை நம்பி வாழ்க்கையே எங்கள் ஆயுதம் இதை விட இன்னொரு வேர்ஸ் இருக்கு அவ்வளவு காணும் ரைட் ஓகே இதை நாங்க பாடுவோமா வாழ்க்கையே எங்கள் ஆயுதம் வாழ்வதே எங்கள் போர் முறை வாழ்க்கையே எங்கள் ஆயுதம் வாழ்வதே எங்கள் போர் முறை ரிப்பீட் பண்ணுங்க வாழ்க்கையே எங்கள் ஆயுதம் வாழ்வதே எங்கள் போர் முறை பேய் நிறைந்த பொய்மை ஒன்றை பேச்சிலக்க வைப்பதா பேய் நிகர்ந்த பொய்மை ஒன்றை பேச்சிலக்க வைப்பதாக பேய் நிறைந்த பொய்மை ஒன்றை பேச்சிலக்க வைப்பதாக தூய நெஞ்சின் ஆளவோடும் வாய்மையின் வலிமை நம்பி வாழ்க்கையே எங்கள் ஆயுதம் வாழ்வதே எங்கள் போர் முறை வாழ்க்கையே எங்கள் ஆயுதம் வாழ்வதே எங்கள் போர் முறை How simple the life is. Okay, don't make it complicated. வீரம் விளையாடட்டும் வீரம் விளையாடட்டும் தூரம் உயரட்டும் ஈர நெஞ்சில் ஊறும் அன்பில் உலகமெங்கும் அமைதி வெல்க வாழ்க்கையே எங்கள் ஆயுதம் வாழ்வதே எங்கள் போர் முறை வாழ்க்கையே எங்கள் ஆயுதம் வாழ்வதே எங்கள் போர் முறை போர் முறை போர் முறை வாழ்க்கையே எங்கள் ஆயுதம் வாழ்வதே எங்கள் போர் முறை அந்த போர் முறை சமுதாயத்துக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கு. உங்களுடைய ஸ்டோரியை நீங்க படிங்க. இவர் எப்படி வந்தாரு, அம்மா அவங்களை எப்படி வாழ்த்திருக்கிறாங்க, என்ன விஷயம் ஆள் இருக்கிறேன், இப்படியான ஒரு ஓகத்தோனுக்கு உண்மையில வந்து கவர்மெண்ட் நல்லபடியா வீட்டை நிற்கிறாருக்கு இப்போ ஒரு மெசேஜ் போட்டிருக்கலாம்.
அன்றைக்கே சொல்லிட்டேன். ஸோ கனான நான் உங்களுக்கு பார்த்துனா நான் கட்டாய வருவேன். எனக்கு வந்து பார்த்து டியூட்டி இல்லை, உங்களுக்கு வேறுபட்ட ஒரு போலீஸ் ஹெல்ப் இருக்கு, இதில் தேவைன்னாலும் நான் ஒரு போலீஸ் ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லி இன்றைக்கு வந்து 8 மணிக்கே வந்துட்டார். வந்து உங்களுக்கு பெரிய தேங்க்யூ ஜோசப், நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஓகே, நீ கவனித்து போ எல்லாம் வாங்க. இப்போ நாங்கள் எங்கே அப்படி ஒர்க் பண்ண போகிறோம், ஸ்ரீலாவில் போயிட்டு எங்க கொடுக்க எடுத்து வேறு இதுதான் ஆமாம் ஏ ரெண்டு மூணு பேர் அப்படிங்க 3 பேர்
கொஞ்சம் போயிட்டு போ. முதற்கண் வணக்கம் மிகந்தி மீடியா கண்ணா அவர்களுக்கு. அவர் அடிக்கடி சில முயற்சிகளை செய்து கொண்டிருப்பார். நாங்கள் அவர்களுக்கு எப்போது கை கொடுத்து அந்த முயற்சிகளை வெற்றிகரமாக கொண்டு போவதற்கு உறுதியான உறவுகளுக்கு வணக்கம். இப்படியான கேன்சர் வருத்தங்களை ஒரு அவேர்னஸாக கொண்டு வர்றது, இந்த இதுகளை மக்களுக்கு அவேர்னஸ் தான் முக்கியம். நாங்கள் அவர்களுக்கு விழிப்புணர்வுகளை ஊட்டிக் கொண்டிருக்க வேணும். அப்ப அதே வகையில் இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் நம்புகின்றேன். அதோட கர்நாடக திருச்சி நன்றியை சொல்லிக்கொண்டு வந்தவர்கள் நன்றியை சொல்லிக்கொண்டு புரியும். நடக்க சொன்னீங்க. நான் மொரட்டுவை பல்கலைக்கழக எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இப்போ இருக்கிறேன். பிரசிடென்ட் வருவர் நினைக்கின்றேன். ஆனால் இந்த முறை எங்களுக்கு கிட்டத்தட்ட 300 பேர் இருக்கிறார்கள் மொரட்டுவை பல்கலைக்கழகத்திலிருந்து மெம்பர்ஸ். அப்போ நாங்கள் இப்படியான நிகழ்ச்சிகளுக்கு கட்டாயம் நாங்கள் செய்ய வேண்டும் அறிவுபூர்வமாக. நிச்சயமாக அடுத்த வருடம் இவர்களுடன் இணைந்து நாங்கள் எங்களுடைய பணியை செய்வோம். தமிழனாக பிறந்தால் நாங்கள் தமிழனாகவே வாழ வேண்டும். எங்களுடைய தமிழர் மிகவும் வீரமிக்கவர்கள். நாங்கள் உண்மைக்காக நாங்கள் பயப்பட மாட்டோம். உண்மைக்காக நாங்கள் பண்ண வேண்டும். அதே வேளையில் இந்த கேன்சர் என்றது உங்களுக்கு தெரியும். நான் அதை பற்றி தான் கதைக்க இருக்கின்றேன். என்னுடைய குடும்பத்தில் அதாவது அப்படி கேன்சராக இருந்ததை நான் காணல. ஆனால் மற்ற குடும்பங்களை பார்க்கும் பொழுது என்னென்னா எல்லாத்துக்கும் மன உறுதி. இப்ப சில பேர் கடைசி நேரத்தில் சாகுவதின் காரணம் தங்களுடைய மன உறுதியால தான் அவர்களுக்கு எப்போ நடந்திருக்கும். 30 வருஷங்களாகவே நடந்திருக்கும். இதை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் உணர வேண்டும். என்னென்றால் தமிழர்கள் உணர்ச்சியானவர்கள், அதை விட தங்களுடைய ஒழுக்க சீலர்கள். நாங்கள் எங்களுடைய பழக்கத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். நிச்சயமாக இப்படியான ஒரு இதுதான் எங்களை யுனைட் பண்ணும். யுனைட் என்றது நாங்கள் எங்கள் வாயால இருக்கக்கூடாது. நாங்கள் எங்களுடைய ஆக்ஷன் காட்ட வேண்டும். அதாவது எங்களுடைய இதை பொறுத்து தான் எங்களை மக்கள் மதிப்பார்கள். நன்றி உங்களுக்கு. நான் இந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தந்ததுக்காக இவர்களுக்கு நான் நன்றி சொல்கின்றேன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எல்லோ மக்களும் சந்தோஷமாக தமிழ் மக்கள் இதுதான் உங்களுக்கு முதல் உரிமை. அவர்கள் சமம் என்பது எவ்வளவு என்று உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல தேவையில்லை. நன்றி.
I don't know. Straight grade. அப்படி தோணுது. வணக்கம். இந்த இடத்துல ஒரு சமூகத்தை பாதுகாக்கணும் என்ற உணர்வோட வந்த அத்தனை உறவுகளுக்கும் முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எண்ணங்களால் இயந்த மக்கள் எண்ணிக்கையிலும் பார்க்க பெரிய சாதனைகள் செய்வார் என்றுதான் வரலாறு. அந்த இடத்துல எண்ணிக்கையை கடந்து எண்ணங்களால் உயர்ந்த உறவுகள் இதை சுற்றி இருக்கிறது ஒரு பெருமிதமான விடயம். அதே நேரத்தில் இந்த வைத்தியர்கள், அதாவது உயிரை நாங்கள் உருவாக்க முடியாது, கடவுளின் அருக்கிரகத்தோடு இருந்தால், ஆனால் அந்த உயிர் பிறந்த மக்களை உயிர் சவாலாக இருக்கும் பொழுது அதை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு ஒரு சமூகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் இருக்கு. முக்கியமாக வைத்தியர்கள்ட்ட இருக்கு. அந்த வைத்தியர்கள் அந்த கிராமத்தை நோக்கி, அதாவது வைத்தியர்கள் நோக்கி மக்கள் வாழ்றதை கடந்து இந்த அமைப்பு கிராமத்தை நோக்கி அந்த மக்களை நோக்கி மக்களின் அந்த நடைமுறை வளமைகளை கடந்து அவைகளுக்குரிய அந்த நோய்களை ஆரம்பத்திலே கண்டுபிடித்து அந்த மக்களை பாதுகாக்கிறதுன்றது உயர்ந்த சேவை. அதே நேரத்தில் வைத்தியர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும் பொழுது சமூகத்துக்கு உழைக்கணும் கொண்டு வரும்பொழுது என்ன பொறுத்தவரை ஒவ்வொருத்தருமே நான் கடவுளாக தான் பார்க்குறேன். இந்த வைத்தியர்களையும் அந்த வைத்தியர்களுக்கு பலமாக இருக்கிறவங்களோட உறவுகளையும் நான் ஒரு கடவுளுக்கு சமனாகத்தான் பார்க்குறேன். அந்த இடத்துல இங்கே வந்த அத்தனை பேருமே உயர்ந்தவர்கள் ஒவ்வொருத்தராலையும் சாதிக்க முடியும். என்னென்னா உலகத்தில் முக்கியமான பலம் எப்படி என்றால் அந்த மனோபலம். எங்கட இனத்திட்ட அந்த மனோபலம் இருக்குது, இங்கே வந்தவர்கிட்ட அந்த மனோபலம் இருக்குது, அந்த வைத்தியர்களுக்கு அந்த மனோபலம் ஆண்டவன் கொடுத்திருக்கிறான். அது எல்லாமா சேர்ந்து கொடுக்கும் பொழுது எங்களுடைய சமூகம் பாதுகாக்கப்படும். சமூகம் பாதுகாக்கப்படும் பொழுதுதான் சமூகத்திலே அங்கமாக இருக்கிற நாங்களும் பாதுகாக்கணும் என்ற உயர்ந்த லட்சியத்தோட தொழிற்பட்ட அத்தனை உறவுகளுக்கு நன்றி. இதை ஒழுங்கமைத்த அந்த அமைப்புக்கும் இது வருகை தந்து இந்த எங்களுடைய மக்களுக்கு இந்த கருத்துக்களை பயந்து கொண்ட வைத்திய குழுவுக்கும் நன்றியை தெரிவித்து நன்றி. வணக்கம் உறவுகளே. கனடா புங்குடுதீவு பழைய மாணவர் சங்கத்தினுடைய சார்பிலும் இலங்கை முன்னாள் வர்த்தக சங்கம் கனடாவுடைய சார்பிலும் இந்த நிகழ்விலே எங்களுடைய உறுப்பினர்கள் இங்கே கலந்து கொண்டு இந்த புற்றுநோய் விழிப்புணர்வு நடைபவனியிலே கலந்து கொண்ட அத்தனை உள்ளங்களுக்கு உண்மையிலே நாங்கள் நன்றி கூற வேண்டும். அறிவிக்கப்பட்ட நேரம் முதல் இற்ற வரை இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பாக இங்கே வயது வேறுபாடு சிறுவர்கள் பிள்ளைகள் எல்லோரும் கலந்து கொண்டது உண்மையிலே மகிழ்ச்சியை தருகிறது. இப்படியான விழிப்புணர்வு இந்த நடைபவனிகள் நிச்சயமாக இந்த மண்ணிலே நிச்சயமாக இடம்பெற வேண்டும். என்றால் இந்த புற்றுநோய் என்பது எவ்வளவு கொடூரமானது என்பதை எங்களுடைய பலருடைய உயிர் இழப்புகள் மூலம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த வகையிலே மீண்டும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த குறிப்பாக எங்களுடைய அன்புக்குரிய கனா செல்வா அவர்களுக்கும் அவரை சேர்ந்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் குறிப்பாக அத்தனை மீடியாக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அடுத்து இது ஒரு முக்கியமான ஒருவர் அங்கே சகோதரி மாறி. என்னுடைய
என்னுடைய பேர் டாக்டர் பார்வதி கந்தசாமி. I am from Vasandam, the Tamil Wellness Center. I am one of the founders of Vasandam. We built that up in 1999, and we have been working and doing service for the community from that time onwards in Velasquez area. Now we moved to Scarborough, but we are serving the community all over. Even we get people from Montreal coming and getting our counseling. Even from Vancouver, online counseling is on now. What we do is right now a group going on at Vasandam. On Saturdays we do have. சனிக்கிழமையில எங்களுக்கு நடக்கிற அந்த குரூப்ல நிறைய பேர் லிவர் சிரோசிஸ்ல வரணும். ஹாஸ்பிட்டல் டொரண்டோ ஜெனரல் ஹாஸ்பிட்டல், மெக்கன்சி ஹாஸ்பிட்டல் எல்லாம் எங்களுக்கு ரிஃபர் பண்ணினோம். அவைகள் எல்லாம் அந்த லிவர் வந்து அவைகளுக்கு அழிஞ்சு போது அந்த லிவரை மாற்ற வேணும் என்றால் அவைகளுக்கு கவுன்சிலிங். இப்போ அடிக்ஷனும் வந்து கேன்சருக்கு ஒரு கோர்ஸ். அப்ப நாங்கள் வந்து வசந்தத்துல வந்து முழு தமிழ் ஆட்களுக்குமான ஒரு அடிக்ஷன் கவுன்சிலிங் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரோம். அதை விட நாங்கள் 2 கிழமைக்கு ஒருக்கா சைக்கோ சோசியல் எஜுகேஷன் வந்து இந்த கோவிட் டைம்ல நிறைய தமிழாக்கள் செத்தவையர், அதாவது ஆம்பளை பிள்ளைகள் 18 வயதுலேருந்து 38 வயது வரையும் நாங்கள் நம்பரே எடுத்து வச்சுக்கிறோம். 30 கொஞ்சம் பேர் எங்களுக்கு தெரியவே செத்துருக்கிறோம். அப்ப அவையால் செத்தது என்னன்னா குடியால மெட்டல் சப்ஸ்டன்ஸ். அப்ப அது ஆம்பளையர் தான் கூட செத்துருக்கிறோம். அப்ப அதால நாங்கள் அன்றைக்கு பார்த்தோம் இன்றைக்கு வரையும் 2 கிழமைக்கு ஒரு கால் நாங்கள் கவுன்சிலிங், அதாவது சைக்கோ சோசியல் எஜுகேஷன் சமூகத்துக்கு ஜூம் லைன்ல செய்து கொண்டிருக்கிறோம். இங்க வந்து கலைச்ச டாக்டர்ஸ் அந்த 2 பேரும் டாக்டர் ஜியா டாக்டர் ஜியா தேவரன் இருக்கிறா. இவ மெக்கன்சி ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறா. அவளோட சேர்ந்து வேலை செய்யறோம். அவ இப்ப கிட்டடி ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று செய்ய போறா யூனிவர்சிட்டியில. அவ கதைச்சிருக்கிறா. வந்து ஸ்ரீசலா டாக்டர் ஸ்ரீசலா மட்டும் அவ எங்களை வந்து சந்திச்சுக்கிறா. அதோட வசந்தத்துல 2 தரம் போன கிழமையும் அவ கேன்சரை பற்றி எங்களை இதுல கதைச்சவா. ஆகவே நாங்க வசந்தம் ஏராளமான வேலைகளை செய்யறோம். ஆனா மக்களுக்கு இதனை நீங்க ஆரம்பிச்சு நாங்கள் கவுன்சிலிங்கும் எல்லாம் முதியோர் துன்புறுத்தல் பற்றி நாங்கள் செய்கிறோம். அதை விட நாங்கள் இந்த அடிக்ஷன் பற்றி, அதாவது மது போதைக்கு அடிமையானவர்களுக்கும் கேம்பிளிங்கில் அடிமையானவர்களுக்குமான கவுன்சிலிங், குரூப் கவுன்சிலிங் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம். அதோட நாங்கள் மெடிக்கல் அசோசியேஷன் இவர்களோட சேர்த்தும் அவையிலிருந்து நிறைய பேர் எங்களுக்கு ஸ்பீக்கர்ஸை தந்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் இதை செய்கிறோம். இதை பற்றி உங்களோட கதைகள். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த இடத்தில் உங்களை எல்லாரும் சந்திப்பது மிக்க சந்தோஷம். What I was thinking is that this is the one we should continue to do with the different diseases too, mostly mental health. நாங்கள் mental health வந்து ஸ்டிக்மான்னு சொல்லி பெரிய ஒருத்தரும் கதைக்கிறேன் இல்லை. Most importantly, seniors are struggling more than anyone, and the teenagers. There's a huge gap between the teenagers and the seniors and the parents. So what I was thinking that whether we can have the same walkathon, and not only just engaging into the public, saying that there is a team available. Vasandam வந்து உங்களுக்கு எவ்வளவு காலம் 25 years they are working. நான் வந்து சீனியர்ஸ் பார்க்க அவைய வரைக்கும் ரூமை பூட்டிட்டு அவை அணுகுறது வந்து நாங்க ஸ்ரீலங்கால இருந்து ரெஃப்யூஜியா வந்து பிள்ளைகளை படிப்பிச்சு வளர்த்த பிறகு இப்ப அவர்களுக்கு ஒரு காசும் இல்ல, அவர்களுக்கு இருக்கும் இடம் இல்லாம கஷ்டப்படுங்க. அப்ப சீனியர்ஸ் இந்த மென்டல் ஹெல்த்தும் ஹெல்த் அப்யூஸும் நாங்க வந்து வெளியில கொண்டு வந்து எப்படி அவர்களை பாதுகாக்கலாம், எப்படி இது மற்றவர்களுக்கு நடக்கக்கூடாது. இப்ப இதுல நீங்க இருக்கிறீங்க தானே, அதுல மற்றவர்களுக்கு நடக்கக்கூடாது. உங்களுக்கு காசை சேர்த்து வைக்கணும். ஸ்ரீலங்கா மாதிரி இல்லை. இங்க உங்களுக்கு கடைசி நேரம் மட்டும் காசு தேவை. வீட்டை கொடுத்து போட்டு பிள்ளைகளுக்கு வீடு இல்லாம இருக்கிற இந்த சீனியர்ஸ் எனக்கு கவலையா இருக்குது. நம்மளை எல்லாரும் கேட்டுக்கொள்றது திரும்பவும் இந்த இடத்தில் என்னோட ஒரு இடத்துல இந்த ஹெல்த் அப்யூஸுக்கும் இந்த கருத்துக்கும் சேர்ந்து நீங்க உதவி செய்ய வேண்டும். தேங்க்யூ. அருமையான கருத்துக்களை ஒரு நாள் அடுத்து மீடியாவுடைய சார்பிலே வாருங்கள். அந்த தம்பி இளங்கோ அவர்கள் இப்பொழுது. வணக்கம் அனைவருக்கும்.
உண்மையிலே இந்த புற்றுநோய் விழிப்புணர்வு நடைபவனி ஒரு முக்கியமான ஒரு விடயமாக கருதப்பட்டிருக்கிறது. அந்த ஒழுங்கமைப்பாளர்கள் பிகைன் மீடியா மற்றும் வைத்தியர்கள் சங்கம் மிகவும் ஒரு சிறப்பான முறையிலே நடத்தியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாகவும் இவை நடத்தப்பட வேண்டும். அந்த வகையிலே இங்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றிகளை கூறி மீண்டும் சந்திப்போம். Oh God. Close up view. Okay, the sun. ஒன்பது மணில இப்போ மட்டும் பொறுமை நின்று விளையாட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் எஸ்பெஷலி ராஜாராம் கேட்ரிங், தேங்க்யூ ஸோ மச். ராஜாராம் அவரே ஃபோன் பண்ணி எங்களுக்கு தான் இந்த கேட்ரிங் சேர்த்து தாரன்னு சொல்லியிருந்தேன். இந்த ராஜாராம் சரி, அவருக்கு அந்த ஸ்டோரி தெரியும். அதில் அவருக்கு ஒரு மகள் 8 வயசுல வந்து கேன்சரில் வந்து ஷீப் ஆகுது. அதனால அவர் சொல்லியிருந்தார் இந்த கேட்ரிங் ஃபுல்லாக தானே செய்வது. பட் இன்றைக்கு வந்து டீச்சர்ஸ் ஸ்பான்சர் வந்து பதிச்சுன்னா சுமார் ரெசர்வேஷன்ஸ் அண்ட் ஒரு அனுமதி வருது. அவங்களுக்கு பெரிய நன்றி. இங்கே வந்து இந்த எல்இடி மிஸ்டர் லோகன் கணபதி, மத்தியில் டாக்டர் மேல், டாக்டர் ஸ்ரீதரன், டாக்டர் ஸ்ரீதரன், டாக்டர் மாலாசன், டாக்டர் தமிழ்வாணன், டாக்டர் ஸ்ரீ நவரத்னம், டாக்டர் நிரோஷன், எல்லாருக்கும் மிக்க நன்றி. நாளைக்கு தேங்க்யூ பண்ணா விட்டுருந்தா நினைச்சுக்கொள்ளுங்க. அதே மூலமாக தி ஜோக் ரீஜன் போலீஸ், அதுமாதிரி இங்கே போலீஸ் ஆஃபீஸர் மிஸ்டர் ஜோசப் ஃபெர்னாண்டோ, அவருக்கு பெரிய நன்றி. எங்கள் எம்சி மிஸ்டர் ரமணா அண்ட் ரம்யா பெரிய நன்றி. இதுக்கு வந்திருந்த எல்லா வாலண்டியர்ஸுக்கும் பெரிய நன்றி. அதே போல மீடியா. Hello, hi everyone. I think when I said earlier I was disappointed with the number of people came, but we always have to appreciate who came. So big support for all of you who took that walk. Thank you, thank you. அதோட நானும் கொஞ்சம் பேர் நன்றி சொல்லணும். மொரட்டுவ பல்கலைக்கழக தமிழ் மாணவர் சங்கம் கேரளாவில் இருக்கிற தர்மராஜன், அவருடைய குழுவினர் ஜோன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. எல்லாம் முடிந்தவரை எல்லாருக்கும் நாங்கள் கதைக்கலாம். அதே நேரம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்கம் யுவா அந்த அமைப்பினர், அந்த அமைப்பில் செய்த மெம்பர்ஸுக்கு மக்களுக்கு அவங்க நன்றி. அதோட நிறைய பாடசாலை மாணவர் சங்கம் சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜ் படிக்கணும், அப்படி நிறைய சங்க காலேஜ் படிக்கணும், நிறைய பாடசாலைகளுக்கு நிறைய பேர் சொல்லி கொண்டு போவாங்க. அவங்களுக்கு பெரிய நன்றி. இப்போ மீடியா நான் பேராக வந்து தனித்தனியாக சொல்ல இல்லை, இந்தியா சார் மிஸ் பண்ணிட்டேன்னா அது பெரிய இதாக போயிடும். ஓகே, எல்லா மீடியாஸுக்கும் பெரிய நன்றி. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இதை பண்ணி வந்து உங்களை மக்களுக்கு சேருங்க. அது மாதிரி மீடியா மாட்டேங்கில் வந்து ஒரு சோஷியல் மீடியாஸ் கனவே இருக்கிறீங்க. அதே போல் உங்களுக்கு மொபைல் ஃபோனில் கனவே ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு யாராவது கருத்து சொல்ல விரும்பினா, ஏதாவது உங்களோட மெசேஜ், ஏதோ உங்களோட ஃபேமிலிக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்ல விரும்பினா உங்களோட சொன்னால் நீங்கள் இந்த இடத்துல உங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. நன்றி. ஓகே ராமியா, ஸோ நீங்கள் உங்களோட யங் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் செகண்ட் இயர் ஸ்கூல் படிக்கிறீங்க, நீங்கள் ஜென்ரேஷனுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, உங்களோட மெசேஜ் சொல்ல போறீங்க, அது சொல்லுங்க, அதான் முக்கியம். Well, thank you so much to the younger generation for showing up. Obviously, we are the next generation, and it's up to us to take leadership and take on these roles. So thank you again, everyone, for coming. Obviously, a lot of us know someone who has been affected by cancer or unfortunately who has passed from cancer. And I hope everyone was able to take away some great points. Please take care of yourselves, watch your health, watch what you eat. I know now it's very easy to have access to all of these different
I'm sure a lot of us like to participate in things that might not necessarily be healthy for us. So, at the end of the day, please watch your health, get your screenings done, be proactive, do what you need to do to watch your health, because at the end of the day, your health is your wealth, and without your health, you don't have much. Again, thank you so much to everyone for coming out and supporting us today. And we hope you've enjoyed yourselves, and please spread the word. And for the last time, please take care of yourselves, stay healthy and stay blessed. Thank you, everyone. எனது பேர் சுதாகரன். நான் யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்கம் கனடா அமைப்பின் ஒரு நிர்வாக உறுப்பினராக இருந்து கலந்து கொண்டிருக்கின்றேன். அதன் தலைவி டாக்டர் கௌரி இருக்கின்றார். இந்த இப்படியான ஒரு விழிப்புணர்வு நடைபவனியில வந்து ஒழுங்கு செய்வதற்காக உங்களுடைய டாக்டர்ஸ் அசோசியேஷன் அதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய ஒத்துழைப்பு தான் முக்கியம். அவர்களுக்கும் பல்கலை சங்கம் பல்கலைக்கழக சங்கம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டேன். இதே போன்று பல கேன்சர் விழிப்புணர்வு மட்டுமல்ல, மனநோய் எத்தனையோ விதமான விழிப்புணர்வுகள் வந்து மருத்துவ ரீதியாக நடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதை எதிர்காலத்தில் அந்த அமைப்புகள் தொடர்ந்து முன்னெடுக்கணும். அதுக்கு யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர்களாகிய நாங்கள் எல்லோரும் இன்று நான் சொல்வேன் சொற்பொழிவில் தான் நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை செய்திருக்கின்றோம். அடுத்த முறை செய்கின்ற நிகழ்வில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பங்களிப்பை செய்து இந்த நிகழ்வை மிகவும் சிறப்பிப்போம் என்று சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் நான் அறிவுறுத்துகிறேன். அடுத்து முன்னாள் யாழ் பல்கலைக்கழக மாணவர், அது மட்டுமல்லாமல் மீடியாவை சேர்ந்த மதுசூதன் அவர்கள். நன்றி, சந்தர்ப்பத்துக்கு நன்றி. ஒரு சின்ன உரை. நாங்கள் இடத்திலிருந்து இங்கே வந்து சமீப காலம் ஒரு 5 ஆண்டுகளாக இங்கே வாழ்கின்றோம். நாங்கள் பார்த்த மட்டில் ஒரு பெரிய பேரணியாக இன்றைக்கு ஆயிரக்கணக்கு பல்லாயிரக்கணக்கில் வந்து இந்த மக்கள், எங்களுடைய தமிழ் சமூகம் இந்த கனடாவுடைய சுகாதாரத்துறைகளையும் எப்படி ஆக்டிவாக விழிப்புணர்வு பவனியை செய்கிறன்றதை பார்த்து வியந்திருக்கிறோம். இப்படி தமிழ் சமூகம் எல்லா துறைகளையும் ஆக்டிவாக இருப்பதை பார்த்து நாங்கள் பெருமை அடைகின்றோம். இந்த கேன்சர் விழிப்புணர்வு நடைபவனியில கலந்து கொண்டமைக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்தமைக்கும் இந்த தமிழ் சமூகத்துக்கும் இதை ஒழுங்கமைத்த அனைவருக்கும் பிகைன் மீடியா மற்றும் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட பழைய மாணவர் சங்கம் கனடா கிளைக்கும் நாங்கள் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி எல்லாருக்கும். எனது பேர் டாக்டர் நிரோஷன். நான் ஒரு லங் ஸ்பெஷலிஸ்ட். நான் செக்ரட்டரியா இருக்கிறேன் ஜேஎம்எஃப் கனடா. கடைசியா வந்து ஒரு நன்றியா உங்கள் வந்த அனைவருக்கும், இந்த கேன்சர் நோக்கத்தோட பங்கு வச்சின அனைவருக்கும் உங்களுடைய அமைப்பு சார்பாகவும் மிகாயினி சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் வந்து 2 விஷயம் நான் உங்கள்கிட்ட இருக்கிறது என்னன்னு சொன்னா, எங்களுடைய கனடாவில் இருக்கிற எங்களுடைய தமிழ் மக்கள் இந்த அவேர்னஸ் தேவை. இந்த மெயினான 4-5 கேன்சர் வந்து நாங்கள் இப்போது அவேர்னஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் வந்து அதை ப்ரொமோட் பண்ணி எங்களுடைய சகோதரங்கள், பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர் எல்லாருக்கும் இதை தெரிவித்து அவர்களை, எங்களுடைய தமிழ் மக்கள் இதற்கும் பயந்தவர்கள் இல்லை, கேன்சரை கண்டு நாங்கள் பயப்பட வேண்டாம், அதை முன்னிட்டு தொடர்ந்து இந்த கேன்சரை வெல்வதற்குரிய ஏற்பாடுகளை தான் நாங்கள் செய்திருக்கிறோம். முதல் கால் இது. உங்களுடைய இந்த அவேர்னஸை இங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரிவிங்க. அடுத்த 2வது வந்து நாங்கள் முதல் சொன்னது மாதிரி எங்களுடைய தாயகத்தில் இந்த கேன்சர் அவேர்னஸ், இந்த ஸ்கிரீனிங்கை வந்து நாங்கள் ஒரு 5-6 வருஷமா செய்து கொண்டிருக்கிறோம். அது வந்து பெரிய சக்சஸாக தான் போய்கிட்டு இருக்கிறது. அங்கிருந்து வந்து டாக்டர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தார்கள் எப்படி யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற கேன்சர் ஸ்கிரீனிங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்டா இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் கேட்கிறது எங்களோட அமைப்பின் சார்பாக இதை பார்க்கின்ற ஒவ்வொரு தமிழ் உறவுகளும், நீங்க ஒவ்வொரு அங்கத்துவத்திலையும் இருப்பீங்க, ஒரு கம்யூனிட்டியில இருப்பீங்க, ஒரு ஊரை சார்ந்திருக்கிறீங்க. அந்த ஊருக்கு நீங்க எத்தனையோ விஷயங்களை செய்து கொண்டிருப்பீங்க. அதே நேரம் இந்த கேன்சர் ஸ்கிரீனிங்கை உங்களுடைய உறவுகளுக்கு எடுத்துச் செல்ல உங்களால் முடியும். அதுக்குரிய சகல ஏற்பாடுகளையும் உங்களால் செய்து அங்கே இருக்கின்ற வைத்தியர்களை கொண்டு செய்ய முடியும். ஆனால் நீங்க உங்களோட ஊரை தத்தெடுத்து இந்த கேன்சரை எங்களுடைய அங்கே இருக்கிற மக்களுக்கு கேன்சர் ப்ரிவென்ஷனை கொண்டு வாருங்க. என்ன சொன்னா, எங்களோட 20 வருஷத்துக்கு போருக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா சில கேன்சர் வந்து எங்களோட ஊர்ல மிகவும் மோசமா இருக்குது.
இப்போ சில கம்யூனிட்டிஸ்ல வந்து கூடவா இருக்கு, அதே நேரம் பிரஸ்ட் கேன்சர் எல்லாம் வந்து இப்போ அக்ரெசிவா இருக்கு. ஸோ இப்படியான இதுகளை நாங்கள் வந்து கட்டாயம் ஒன்றாக சேர்ந்தால் கட்டாயம் இதை நாங்கள் வெல்லலாம். இந்த கேன்சரை விழிப்புணர்வை கொண்டு எங்களோட மக்களை ஒரு ஹெல்த்திய சொசைட்டியாக கொண்டு வரணும் என்றுதான் எங்களோட நோக்கம். இதுக்கு எல்லோரும் சேர்ந்து தொடர்ந்து இணைந்து நாங்கள் முன்னின்று பயணிப்போம். நன்றி. முக்கியமான சகோதரி முக்கியமான தகவல்களை உங்களோடு பரிமாறப் போகிறார். Cancer Awareness 2026 வந்து பங்களிச்ச அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. பிஹைண்ட் தி மீடியாவோட வந்து வழங்குற லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட் 2026 வந்து இந்த மாதம் 20ஆம் தேதி பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர்ல நடக்குது. இது வந்து ஒரு ஜென்ரலான விருது வழங்கல் நிகழ்ச்சி மாதிரி இருக்கவே இருக்காது. எங்களுடைய தமிழர்களை நாங்களே வந்து அடுத்த மேடைக்கு அடுத்த ஒரு கௌரவிப்புக்கு கொண்டு வர ஒரு இவெண்டா இருக்கும் போது இந்த இவெண்ட்டுக்கு உங்களுடைய பங்களிப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களால முடிஞ்ச டிக்கெட்டாக இருக்கட்டும் அப்படின்னா ஸ்பான்சர்ஷிப்பா இருக்கட்டும், இன்னொரு 1 வீக் தான் இருக்கு. தயவு செய்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வழங்குங்க. டிக்கெட்டுக்கு வந்து நீங்க தாராளமா கால் பண்ணலாம். 437-688-3493 இல்லைன்னா 647-706-1189. அகிலேஷ், பிரியா அண்ட் நிரோஷ். ஸோ தயவு செய்து உங்களோட சப்போர்ட்டை வழங்குங்க. 2026 லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட் பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர்ல ஜூன் 20ஆம் தேதி நடக்குது. அன்னைக்கு உங்களை இதே மாதிரி இதே சப்போர்ட்டோட மீட் பண்றதுக்கு நாங்க வெயிட் பண்றோம். தேங்க்யூ ரம்யா. So, as Priya mentioned, we will be hosting the Legendary Icons Award 2026 at Brighton Convention Center on June 20th, and we would love to see everyone there. Tickets are being sold, and to buy tickets, you can contact either Priya, Narosh, or Akhilesh at 647-302-1189 or 437-688-3493. Additionally, 647-706-1189. Again, happening on June 20th to celebrate Tamil medical excellence in the cancer community. And it is the Legends and Icons Award at Brighton Convention Center on June 20th. Thank you so much. இவ்வளவு நேரமும் தடையத்தாரின் நம்மவர் நிகழ்விலே இங்கே கனடாவிலே இடம்பெற்ற புற்றுநோய் விழிப்புணர்வு நடைபயண நிகழ்வை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். இந்த நிகழ்வை நீங்கள் மட்டும் பார்வையிடாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். இந்த நேரத்திலே இந்த நிகழ்விலே உரையாற்றிய அனைத்து வைத்தியர்களுக்கும், இந்த புற்றுநோய் சம்பந்தமாக பல விளக்கங்களை தந்த அனைத்து வைத்தியர்களுக்கும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து கனடா வாழ் மக்களுக்கும், இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய அனைத்து அமைப்பர்களுக்கும் தடையத்தார் குழு சார்பாக எங்களுடைய அன்பையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை தடையத்தாரின் நம்மவர் நிகழ்வுகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் கிருபா கந்தையா. நன்றி, வணக்கம்.